சிம்போனி இசை நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் வந்து வாழ்த்தியது தமிழ்நாடே வந்து வாழ்த்தியது போல இருந்ததாக இசையமைப்பாளர் இளையராஜா உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் வரும் 8ஆம் தேதி வேலியன்ட் என்ற தலைப்பில் சிம்போனி இசையை அங்குள்ள அப்பல்லோ அரங்கத்தில் இளையராஜா அரங்கேற்ற உள்ளார். இதற்காக லண்டன் புறப்பட்ட இளையராஜா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது லண்டனில் சிம்போனி இசைப்பது இந்தியாவின் பெருமை என்று குறிப்பிட்டார். இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளோதான் முடிவு. இது மேலே யாரும் வரப்போறதில்லை. தொடர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள இளையராஜா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழக மக்கள் அனைவருமே வந்து வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். லண்டன் மாநகரிலே நடக்கின்ற இசை நிகழ்ச்சி நமது உள்ளங்களிலெல்லாம் வந்து நிறைய போகிறது. ரசிகர்களைப் போல தானும் உற்சாகமாக இருப்பதாகவும் இளையராஜா தெரிவித்துள்ளார். பாஜக உடனான மறைமுக கூட்டணியை காப்பாற்ற அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடகம் நடந்தது போலத்தான் அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்ததாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்காமல் போனால் தமிழ்நாடு மக்களிடம் அம்பலப்பட்டு விடுவோமோ எனும் அச்சத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக நாடகம் நடத்தி இருப்பதையே ஜெயக்குமாரின் பேச்சு காட்டுவதாக விமர்சித்துள்ளார். பாஜகவுடன் இணைந்து அதிமுக நடத்தும் கபட நாடகம் என்றைக்கும் வெற்றி பெறப் போவதில்லை எனவும், பாஜக உடனான மறைமுக கூட்டணியை காப்பாற்ற அதிமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். ஓசூர் அருகே குழந்தை திருமண வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தொட்டமஞ்சி பகுதியில் கடந்த 3ஆம் தேதி 14 வயது சிறுமிக்கு சட்டவிரோதமாக திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தில் விருப்பம் இல்லாத சிறுமி தனது பாட்டி வீட்டில் தஞ்சமடைந்ததை அடுத்து சிறுமியின் கணவர் மற்றும் உறவினர்கள் அவரை குண்டுக்கட்டாக மாப்பிள்ளையின் வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர். இதனை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் சிறுமி கடத்தப்பட்டது குறித்து அவரது பாட்டி தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாய் நாகம்மா, கணவர் மாதேஷ் மற்றும் அவரது சகோதரர் மல்லேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மல்லேஷின் மனைவி முனியம்மாவையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் பாதுகாவலர்கள் 2 பிணை வழங்க செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நடிகை அளித்த புகார் தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு சீமானுக்கு சம்மன் வழங்க வந்த காவல்துறையினர் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் சம்மனை ஒட்டி சென்றனர். இந்த சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் சீமான் வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் காவலாளி அமல்ராஜ் ஆகியோருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்மனை கிழித்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும், ஆயுதங்களை கொண்டு போலீசாரை தாக்கியதாகவும் இருவர் மீதும் வெவ்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் பிணை கோரி கடந்த 28ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி மேவிஸ் தீபிகா சுந்தரவதனா முன்பு விசாரணைக்கு வந்தபோது இருவரது ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னதாக அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக தொடரப்பட்ட வேறொரு வழக்கில் சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் கடந்த சனிக்கிழமை இருவருக்கும் பிணை வழங்கியது. சென்னையில் தாவேக சார்பில் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் 3000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ரமலான் மாதத்தையொட்டி தாவேக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கில் வெள்ளிக்கிழமை மாலை இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மேற்பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த், இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொள்ள இருப்பதாகவும் சுமார் 3000 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்தார். நாளைக்கு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இமாம் முகமது மன்சூர் காசிப், மாலை 6 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விஜய் தங்களுடன் இணைந்து தொழுகை நடத்த உள்ளதாக கூறினார். உளுந்தூர்பேட்டை அருகே வங்கியில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் அலாரம் அடித்ததால் தப்பி ஓடிய நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை தப்பியுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கெடிலம் பகுதியில் இந்தியன் வங்கி அமைந்துள்ளது. இந்த வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராக்களை மேலே பார்த்தபடி தூக்கிவிட்டு கதவின் பூட்டை உடைத்துள்ளனர். அப்போது திடீரென அலாரம் ஒலித்ததால் பயந்து போன கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். காலை வழக்கம் போல வங்கிக்கு வந்த மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்கள் வங்கி கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்ததில் லாக்கர் மற்றும் இருப்பு அறைகளில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. இந்நிலையில் கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து வங்கி மேலாளர் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஆவடியில் 3500 மாணவர்கள் ஒன்று திரண்டு புத்தக வாசிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய காட்சிகள் தான் இவை. திருவள்ளூர் மாவட்டத்தில் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி புத்தக வாசிப்பு குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆவடி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ராட்சத பலூனை பறக்கவிட்டனர். தொடர்ந்து தனியார் கல்லூரி வளாகத்தில் 3500 மாணவர்கள் ஒன்று திரண்டு புத்தக திருவிழா திருவள்ளூர் என்ற வாசகத்தை உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் வீணாக நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து புத்தக வாசிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வருஷத்துக்கு ஒரு 2-3 புத்தகமாவது படிச்சாதான் நம்மளோட அறிவு நம்ம மேம்படும். நம்ம புத்தக வாசிப்பு ஒரு அன்றாட பழக்கமா நம்ம கொண்டு வரணும். மாணவர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட புத்தகங்களை படிக்கலாம் என்றும் ஆட்சியர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற 3 பேர் காருடன் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த காட்சி இது. பதேவாடி கால்வாய் அருகே ரீல்ஸ் எடுக்க முயன்ற ஒரு குழுவினர் காரை பின்னால் எடுக்க முற்பட்ட போது பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியுள்ளனர். இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து கால்வாயில் தண்ணீர் செல்லும் வேகத்தை குறைத்து காரை மீட்கும் பணிகள் 13 மணி நேரம் நடைபெற்றன.